இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பொருட்களில் தண்ணீர் பார்த்திங்கன்னா அந்த கவருக்குள்ளே உற்பத்தியாகி அது கெட்டு போயிடுது. கீரை, பழங்கள், காய்கறிகள்லாம். இது என்ன ரீசன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் தண்ணீர் தேங்கி நிற்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா தண்ணீராகவே உருவாகி அது கெட்டு போயிடும், அழிவு போயிடுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீராக மாறி இதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கட்டுது. இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பாயிண்ட் லோவில் வைக்கிறத விட்டுட்டு மீடியமில் வைங்க. இதனாலேயும் இந்த கம்ப்ளைண்ட் க்ரியேட் ஆகுங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜர்லேருந்து வர எக்ஸ்ட்ரா கூலிங் தான் உங்களுக்கு சைடு வழியாக மற்ற பொருட்களுக்கு பரவுங்க. அதனால் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் கொஞ்சம் கேப் விட்டு பொருட்கள் அடுக்குங்க. பீரோவில் துணியை போட்டு அமைக்க வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் க்ரியேட் ஆகுங்க. மூணாவதாக இந்த கேஸ்கெட் காஞ்சி போயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக மூடாமல் இந்த கவரோடு வச்சு மூடுறது, துணியை வச்சு மூடுறது, இந்த கம்ப்ளைண்ட்னாலையுமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட் பார்த்திங்கன்னா அமுங்கி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல கேப் விழுந்து அதில் கூலிங் ரிமூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் க்ரியேட் ஆகுங்க. இதெல்லாம் மெயின்டைன் நீங்கள் அப்பப்போ பண்ணுங்கள். அடுத்து அந்த லப்பர் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தொடச்சி இன்னும் ஒரு ப்ரஷ் மூலிமா வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சீக்கிரமாகவே இந்த லப்பர் மாற்றணும். லப்பர் மாற்றுறதுக்கு 2000 2500 வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி துணியை வச்சு மூடி மேல் சைடு கையை ஊனி நிற்கும் பொழுது இந்த மாதிரி கேப் விழுந்து போயிடுங்க. பாருங்கள் விசிட்டிங் கார்டே உள்ளே நுழையிற அளவுக்கு இருக்குங்க. பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஒரு 4 இன்ச்சுக்கு, சைடில் ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்குங்க. மற்ற இடம்லாம் கச்சிதமாக இருக்குங்க. மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் உபயோகத்தில் தான் இருக்குதுங்க. அது உபயோகிக்கிற முறை சரியில்லைனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த விசிட்டிங் கார்டு நுழையுதுன்னு. இப்போ இது வழியாக உங்களுக்கு கூலிங் ரிமூவ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உள்ளே கூலிங் இருக்காது. அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா வேர்வை துளிகள் மாதிரி அந்த கவரில் உங்களுக்கு பொருட்கள் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் பில்லும் வேஸ்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் மேல் சைடு எந்த அளவுக்கு உள்ள கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லப்பருக்கு லைட்டாக வெளியே இழுத்த மாதிரி நீங்கள் வளைச்சி விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி இழுத்தோம்னா உள்ளேருந்து ரிமூவ் ஆகிடுங்க. சிலது பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். அதை அறுத்து விட்டு தான் லப்பர் மாற்றணும். இந்த மாதிரி சிஸ்டம் இப்போ புதுசாக வர ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. நல்லா முன்பக்கம் கொஞ்சம் வளைச்சி விட்டு நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அப்படி சரியாகாத பட்சத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா லப்பர் தாங்க மாற்றணும். அதாவது அந்த கேஸ்கெட்டு பாருங்கள் இப்போ நல்லா இறுக்கமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா முன்பக்கம் கொஞ்சம் 1/2 இன்ச்சு தூக்கின மாதிரி வைக்கணுங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே பவர் கட் ஆகும் பொழுது வர தண்ணீர் கீழே வடிஞ்சு இந்த மாதிரி பாடி துருப்பிடிச்சி உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் மெயினாக கவனிக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்து ஃப்ரிட்ஜுங்க. லப்பர்லாம் சாஃப்டாக இருக்குது, கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த லப்பருக்கு சைடில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எண்ணெய் பொருள்லாம் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே ப்ரஷ் போட்டு அப்பப்போ கிளியர் பண்ணுங்கள். இதில் குப்பை இருந்துச்சுன்னா அந்த லப்பர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வர மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் உங்களுக்கு பயங்கரமான பவராக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. பழசு அதாவது ஒரு 10 வருஷம் ஆனிச்சுனாலே இந்த கம்ப்ளைண்ட் வரும். அப்போ இந்த கேஸ் கட் மாற்றணுங்க. நல்லா சாத்தி விட்டால் போதுமானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. பேக் சைடில் அந்த டப்பாவில் தண்ணீர் இருக்கணுமா, அப்படி இருந்தால் தான் கம்ப்ரஸர் கூலிங் ஆகுமான்னு. அது சுத்த பொய்யுங்க. கம்ப்ரஸரில் இந்த டப்பா மோதுறதே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கூலிங் ஆகும்? இதை பார்த்திங்கன்னா தண்ணீர் தேக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிருமிகள் நோய் பரவறதுக்கும் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நாற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது அப்பப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரம்பும்போது நல்லா க்ளீன் பண்ணி விம்பாரில் அலசி விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கம்ப்ரஸர் நார்மலாக ஹீட் ஏறிட்டு தாங்க இருக்கும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு 1/2 அடி கேப் விட்டு இந்த டப்பா வெளியே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வசதி இருந்தால் போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிடுங்க. இது வழியாக தான் உள்ளே பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகும் பொழுது, டெஃப்ரோஸ்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு வர தண்ணீர் வடிஞ்சு கீழே வருங்க. பேக் சைடு ஒரு 3/4 அடி கேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃப்ரிட்ஜர்லேருந்து அதாவது டீஃப்ரோஸ்ட் ஆகும் பொழுது வடிகிற தண்ணி இந்த ட்ரே வழியாக பாருங்கள் பேக் சைடு ஒரு வழி இருக்கும். அது வழியாக தண்ணீர் பின்னாடி டப்பாவுக்கு போங்க. அதில் அடைப்பு இருந்தாலும் நீங்கள் ஒரு வயர் பிரேக் கம்பியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, ஆர்ஓ சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.